ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாண்டவர்களில் மூத்தவர், ஆனால் ஏன் போரில் வில்ல பிடிக்கல? சூதாடி ராஜ்யத்தையே தோத்தவர் எப்படி தர்மனானார்? இதுதான் யுதிஷ்டரோட அசல் கதை. இன்றைக்கி நம்ம தர்மருடைய கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குந்தி தேவிக்கு துர்வாசர் கொடுத்த வரம் ஞாபகம் வந்துச்சு. முதல்ல அவங்க அழைச்சது யார் தெரியுமா? தர்ம தேவதையான யம தர்மராஜனை தான். ஏன்னா இந்த பூமியை ஆள போகிறவன் நீதி, நேர்மை, தர்மத்தோட சாட்சியாக இருக்கணும். அப்படி பிறந்தவர் தான் யுதிஷ்டர் என்கின்ற தர்மபுத்திரர், நம்மளுடைய தர்மர். தர்மருடைய சிறப்புகள் என்னென்னா, அவர் பொய்யே சொல்லாதவர். வாழ்நாளில் ஒரே ஒரு அறப்பொய், அதாவது அஸ்வத்தாமன்ஹாத துரோணர் வதத்துக்காக அதுக்கே இவரோட தேர் பூமியை தொட ஆரம்பிச்சது. இவருக்கு கோபமே வராது. இவரோட அரண்மனை போச்சு, மனைவியை துகிலுரிச்சாங்க. 12 வருஷம் காட்டில் அண்ணன் தம்பிங்க மனைவியோட கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருந்துமே இதெல்லாம் தாண்டியும் அவர் துரியோதனனை மன்னிச்சாரு. சூதாட்டம். தர்மர் தெரிஞ்சும் ஏன் சூதாட்டம் ஆடினாரு? சத்திரிய தர்மம் என்னன்னா, ஒருத்தவங்க சூதாட அழைச்சாங்கன்னா அதை மறுக்கக்கூடாதுங்கிறதான் சத்திரிய தர்மம். அதனால தான் இவர் அந்த சூதாட்டத்துக்கே போய் சென்று ஆடினாரு. நாய்க்காக சொர்க்கம். சொர்க்கவாசலில் இந்திரன் நாயை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னதுனால, என்னை நம்பி வந்த ஜீவனை நான் விட்டுட்டு வரமாட்டேன்னு அந்த நாயை தான் யமதர்மனா இங்கே வச்சுருக்காங்க. ராஜநீதி. இவர் ஆட்சியில் ஒரு எறும்பு கூட பசியோட தூங்குனதில்லைன்னு நம்மளோட மகாபாரதத்தை எழுதின வியாசர் சொல்லியிருக்காரு. கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அர்ஜுனன் கிட்ட, தர்மன் இருக்கிற பக்கம்தான் வெற்றி, அவன் இருக்கிற இடம்தான் தர்மம். போரே வேணான்னு கடைசி வரைக்கும் சமாதானம் பேசினதும் நம்ம தர்மர் மட்டும்தான். பலசாலி பீமன் இல்லை, வில்லாளி அர்ஜுனன் இல்லை. இந்த 5 பேருக்கும் அண்ணனான தர்மத்துக்கே அடையாளமாக வாழ்ந்தவர் தான் உண்மையான ஹீரோ, நம்மளுடைய தர்மர். இதுதான் தர்மருடைய பிறப்புக்கான கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.